ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோயில்னாலே பல கோயில் பார்த்துருப்போம், பல வரலாற்று கோயிலெலாம் பார்த்துருப்போம். ஏன் தஞ்சாவூர் கோயில் மேலே எப்படி அந்த பெரிய கல் வந்துச்சு அதை கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ எப்பேற்பட்ட கோயிலெலாம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு இரவில் ஒரு பேய் கட்டின கோயிலை பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பேய்கள் கட்டின கோவிலை பார்க்கலாம். கோயில்கள் என்றாலே புனிதமாக கருதுவாங்க. அதை கட்டுவதற்கு தனியாக விதிமுறையும் இருக்குது. நல்ல நாள், நல்ல நேரம், சகுனம் போன்றவற்றை பார்த்து தான் கட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் உள்ள ஒரு கோயில் ஒரே இரவில் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் பேய்களால் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு நம்மளால் நம்ப முடியுதா? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இந்த மோர்னா என்ற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட பேர்னு பார்த்திங்கன்னா கக்னாத் மாத் அப்படின்னு ஒரு கோயில். இந்த அற்புதமான கோயில் 115 அடி உயரமும் கொண்டது. அப்படிப்பட்ட இந்த கோயில் ஒரே இரவில் கட்டப்பட்டு என்று சொன்னால் நம்ம நம்ப முடியுமா? என்னப்போ ஒரு செங்கல் கிங்கல் வச்சா கூட ரொம்ப நாள் ஆகும், இது என்னப்பா ஒரே இரவில் கட்டிருக்கீங்க, அதுவும் இவ்வளோ சிற்பம்லாம் வச்சுருக்காங்களாப்பா, எப்படிப்பா கட்ட முடியும் அப்படின்னு ஆச்சரியமாக தான் இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சமயம் சிவபெருமான் தனக்குன்னு இந்த இடத்துல ஒரு கோயில் அமைக்கணும் அப்படிங்கன்னு பேய்கிட்ட ஆணையிட்டிருக்காரு. அதை ஏற்றுக்கொண்ட அந்த பேய்க இரவிலே இந்த பேய்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே இதெல்லாம் எப்படி லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கல்லெல்லாம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த கட்டடத்தை கட்டிருக்காங்க. அப்புறம் கட்டின உடனே என்னாச்சுன்னா லாஸ்ட்டில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே இந்த கட்டணம் பாதியிலே நிப்பாட்டி போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கோயிலில் சுண்ணாம்பு போன்ற பொருட்களை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தினாலும் இந்த கோயில் கற்களை வெறுமனை துல்லியமாக அடுக்கி வைக்கப்பட்டதாக கூறப்படுறாங்க. வேறு எந்த பொருளும் கட்டுமானத்தில் பயன்படுத்தவில்லை என்பது ஆச்சரியமான விஷயமாக நமக்கு தெரியுது. ஏனோ இக்க கோயில் 11ஆம் நூற்றாண்டில் சிவனுக்காக கட்டப்பட்டது என்று மன்னர் கிருத்திராஜா இக்கோயிலை கட்டினார் என்று கூறப்படுறாங்க. சூரஜ் பால ராணியின் பெயர் கக்கனாவதியும் அவரோட பேராலே இந்த கோயில் கக்கட் மாத் என்று அழைக்கப்படுறாங்களாம். கக்கன் என்றால் தங்கம், மாதா என்றால் கோயில் என கூறப்படுறாங்க. இப்போது இந்த கோயிலை உடைந்த மீதான நடுப்பாகமே காட்சி அளிக்கிறது. கோயிலை இங்கே ஏற்பட்ட நிலநடுக்கம், புயல், காற்று, மழை என்ன வந்தாலும் இந்த கோயில் இன்ன வரைக்கும் அசையாமையே நிற்கிதான். இக்கோயிலை பார்க்கல இடிந்து விழுவது போல் காட்சி அளிக்குது. இதில் புயலால் கூட இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆச்சரியமாக வேந்து சுற்றுலா பயணி இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கோயில் இப்போ சமூக வலைதளத்தில் பெரிய வைரலாக பரவிக்கிட்டே இருக்குது. என்னப்பா பேய் கட்டின கோயிலா, நமக்கே பார்க்க பயமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பூதங்களால் கட்டப்பட்டதுனால இந்த கோயிலில் அருள் பாலிக்கும் சிவபெருமானை பூதநாத் அப்படின்னு பேரில் அழைக்கிறாங்க. இக்கோயிலில் கட்டப்பட்ட கற்கள் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடைக்காதான். என்னப்பா ஒரு கல் கட்டினா அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும், இந்த சுற்று வட்டாரலே கிடைக்காதா, அப்படி என்னப்பா இந்த கல் அப்படின்னு பார்த்தா இது பேய்கள் கட்டப்பட்ட கோயில். பெருசாக வைரலாக பரவாயில்ல பரவாயில்ல. இந்த கோயில் அங்கே உள்ள மக்களே சொல்கிறாங்க இது இப்போது தான் கட்டியிருக்கு, நைட்டு அந்த கோயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆச்சரியமும் மர்மமும் நிறைந்த கோயிலை காண வேண்டும் எல்லாத்துக்கும் ஆவலாக இருக்கும். தினமும் சுற்றுலா பயணிகள் இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போது வேண்டானாலும் இடிந்து விடும் அப்படிங்கிற தோற்றத்தில் இந்த கோயிலை கண்காணிக்கையில் ஆச்சரியத்தை காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் போய் பாருங்கள்.